ஒரு பக்கம் தங்கமயில பார்த்தா பாவமாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அவங்க சொன்ன பொய்கள், அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எத்தனையோ விஷயங்கள மறைச்சது. சரவண கிட்டக்க ஒரு நம்பிக்கை துரோகம் தான் இவங்க பண்ணுறது எல்லாமே, இந்த குடும்பத்துக்கே மொத்தமா. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் வந்து மத்த பொய்யெல்லாம் சொல்றதுக்கு அவங்க ரெடியா இல்ல. சொன்னா நம்ம வீட்ட விட்டு தொரத்திருவாங்க அப்படிங்கிற மாரி. இந்த சமயத்தில இவங்க வந்து ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு சரவணன் கிட்டக்க, இதெல்லாம் என்கிட்ட தப்பா இருக்கு. இதெல்லாமே என்ட்ட பொய் தான். எங்க குடும்பம் வந்து ரொம்ப வந்து பக்கத்து வீட்ல சண்டை போடுற ஒரு குடும்பம் தான். எங்க சொந்தக்காரங்க கூட பழக்கமே கிடையாது. நான் படிக்கல. நான் உங்களோட வயசு ஜாஸ்தி. அதே மாரி வந்து என் நகையெல்லாம் போலி நகைங்கிறத சொல்லிறலாம். அப்படி சொல்லாம, இன்னமும் இழுத்து தள்ளிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, திருப்பி திருப்பி ஒவ்வொரு விஷயமா மாட்ட இவங்க மேல இருக்க நம்பிக்கை போயிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு சரவணா வந்து தன் வீட்ல கல்யாணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, இந்த சமயத்தில தன்னோட மனைவி எங்கன்னு எல்லாரும் கேட்பாங்கங்கிறனால, இவங்கள வீட்ல வச்சுக்கிட்டாலும், இவங்கள வந்து ஒரு முகூர்த்த புடவ வாங்குறது கூட அனுப்பி விடுறதுக்கு ரெடியா இல்ல. வீட்லயே கிடக்கட்டும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாரு. இத மத்தவங்கலாம் லைட்டா சென்ஸும் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கதிர்ராஜ் ஜாலியா கிளம்பி ரொமான்டிக்கா லாங் டிரைவ் எல்லாம் வந்து போய் ஐஸ்கிரீம் எல்லாம் அர்த்தராத்திர சாப்பிட்டு அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு நமக்கு. ஆனா இருக்கிறதுலே ஒரு ஷாக்கிங்கான விஷயம், இந்த தங்கமயிலுடைய அம்மா தன்னுடைய ஒரு சுயநலத்துக்காக வந்து இந்த கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு, ஆனா இப்போ வந்து அடுத்த பொண்ணோட வாழ்க்கை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ டபக்குன்னு வந்து எங்கேயாச்சும் போய் தொலை, ஆனா இங்கே மட்டும் வந்துடாதன்னு சொன்னதெல்லாம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையில் உங்களுக்கு தங்கமயில் மேலே ஒரு பரிதாபம் ஏற்படுதா? இல்லை அவங்க அனுபவிக்கிறது எல்லாமே அவங்க சொன்ன பொய்யால தான் அனுபவிக்கட்டும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.